Scene 5. Fade out. காட்சி 5 மறைதல். Legend on screen. Annunciation. இந்த திரையின் கதை அறிவிப்பு. Fade with music. இது ஒரு மியூசிக்குடன் மறைந்து செல்கின்றது. It is early dusk of a spring evening. இது ஒரு வசந்த காலத்தின் மாலை பொழுது. Supper has just been finished in the Wingfield apartment. இந்த விங்ஃபீல்ட் அபார்ட்மெண்ட்ல இப்பொழுதுதான் அவர்களுடைய இரவு சாப்பாடு முடிந்துள்ளது. Amanda and Laura in light-colored dresses are removing dishes from the table. இந்த சாப்பாடு முடிந்துவிட்டு அந்த மேசையில் உள்ள தட்டுக்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றனர் அமண்டாவும் லோராவும். In the upstage area, which is shadowy. அந்த அவங்க சாப்பிடுற டைனிங் டேபிள் இருக்கிற இடம் வந்து ஒரு மேல, அது வந்து கொஞ்சம் இருள் சூழ்ந்ததா இருக்குது. Their movements formalized almost as a dance or ritual. Their moving forms as a pearl and silent as moths. இவங்க அந்த வேலையில செய்யும் பொழுது அவர்களுடைய அசைவுகள் எல்லாம் வந்து ஒரு டான்ஸ் ஆடுறத போல, இல்லாட்டி சில சடங்குகள் செய்யறத போல மிகவும் சைலண்டா, சத்தம் இல்லாம ஒரு 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 மொத்தண்டா அந்து பூச்சிய போல மிகவும் அமைதியான விதத்துல ஒரு டான்ஸ் போல இந்த வேலையில செய்து கொண்டு இருக்கிறாங்க. டாம் ஒரு ஒயிட் ஷர்ட்டும் ஒரு ட்ரௌசரும் போட்டிருக்கிறார். அவர் சாப்பிட்டு அந்த டேபிளை விட்டு எழும்பி ஃபயர் எஸ்கேப்பை நோக்கி அவர் நடந்து போறார். Son, will you do me a favor? அப்ப அமெண்டா கேக்குறா டாம் கிட்ட, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களான்னு. அதுக்கு டாம் சொல்ற, என்னன்னு கேக்குற. அமெண்டா திருப்பி சொல்றா, comb your hair. You look so pretty when your hair is combed. Tom stares on sofa with evening paper and Roma's Captain Franco triumphs. There is only one respect in which I would like you to emulate your father. What respect is that? இவன் ஒரு ஆளா ஈட்டு இந்த என்னது இந்த இப்படி நீ இருக்கிற ஒரு விதத்தாலதான் நீ உங்களோட அப்பாவை இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ உங்க அப்பாவை பின்பற்றி நடக்கணும் என்று சொல்லி அவ சொல்றா. அந்த சமயம் வந்து டாம் வந்து ஒரு சோஃபால இருந்து கொண்டு ஒரு ஈவினிங் பின்னேரம் வர ஒரு பத்திரிகை ஒன்றை வாசிச்சு கொண்டிருக்கிறார். அந்த பத்திரிகையோட தலைப்பு வந்து எனாமஸ் கேப்டன் பிராங்கோ ட்ரையம்ஸ், அதாவது வந்து ஒரு மகத்தான தலைவன் என்ற ஒரு டைட்டில்ல அந்த ஆர்டிகிளை வாசிச்சு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துலதான் இந்த விஷயத்த அவர் சொல்றா, நீ இப்படி உங்களோட அப்பா மாதிரி இந்த விஷயத்துல மட்டும் பின்பற்றி நடக்கணும் என்று சொல்லி. அப்ப அதுக்கு டாம் கேட்கிற, என்ன என்ன மாதிரி விஷயத்துல நான் பின்பற்றணும், என்ன ரெஸ்பெக்ட் எது என்று கேட்கிறேன். அப்ப அமெண்டா அதுக்கு சொல்றா, the care he always took of his appearance. He never allowed himself to look untidy. அப்ப அவர் சொல்றா, அவர் தன்னை எவ்வளவு வடிவா தன்னை எப்பயுமே வந்து ஒரு நல்ல நீட்டா தான் தன்னைத்தானே அவர் வச்சுக்கொள்ளுவார். அதாச்சும் வந்து அவர் பாக்குறதுக்கு நல்ல டீசென்டாவும் ஸ்மார்ட்டாவும் தான் இருப்பார். அப்ப இப்படி தாய் சொன்ன உடனே, அப்பா பற்றி சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்ததோட அவர் வாசிச்சுட்டு இருந்த பேப்பரை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த ஃபயர் எஸ்கேப்புக்கு கிட்ட போறார். அப்ப அமெண்டா திருப்பி கேட்கிற, where are you going? I'm going out to smoke. அப்ப நான் ஸ்மோக் பண்ண போறேன்னு சொல்றேன். அப்ப அமெண்டா திருப்பி கேட்கிறா, you smoke too much, a pack a day at 15 cents a pack. How much would that amount to in a month? 30 times 15 is how much, Tom? Figure it out and you will be astounded at what you could save. Enough to give you a night school course in accounting at Washington U. Just think what a wonderful thing that would be for you, son.
அட்வைஸ் பண்ற, நீ பாரு, நீ கூட ஸ்மோக் பண்ணி கொண்டிருக்கிற, ஒரு சிகரெட் ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் பேக் பார்த்தாலும் ஒரு சிகரெட் பேக் விலை 15 சென்ட்ஸ். நீ அதை ஒரு 30ஆல பெருக்கி பார். அப்படி பெருக்கி பாத்தீங்கன்னா நீ நைட் ஸ்கூல் கோர்ஸ் ஒன்றுக்கு போற அக்கவுண்டிங் கிளாஸுக்கு, அதுக்கு நீ செலவழிக்கிற காசு இதுல நீ சேமிக்கலாம். அப்ப இதுகளை கொஞ்சம் இதுகளை பற்றி நீ கொஞ்சம் யோசிச்சு கொண்டு நடந்தா நல்லதுன்னு சொல்றேன். Tom is unmoved by the thought. Tom அதை பற்றி எல்லாம் அந்த சிந்தனைக்கே அவர் வரையில. I'd rather smoke. நான் ஸ்மோக் பண்ணத்தான் போறேன்னு. He steps out on landing, letting the screen door slam. கதவு நல்லா இறுக்கமா சத்தம் கேட்கிற மாதிரி இறுக்கமா சாத்தி போட்டு அவர் வெளியில இறங்கி போறார். அதுக்கு அமண்டா சொல்றா, ஐ நோ தட்ஸ் தி ட்ராஜடி ஆஃப் இட். எனக்கு தெரியும் இதுதான் நடக்க போகுது, இதுதான் கடைசியில நடக்க போற விபரீதமாவும் இருக்க போகுது. Alone she turns to look at her husband picture. அப்படி அவ என்ன செய்யறா, டாம் போயிட்டாரு தானே, அப்ப இவ தனிமையில இருந்து தன் ஹஸ்பண்ட் பிக்சரை பார்த்து கொண்டு இருக்கிறா. Dance music, all the world is waiting for the sunrise. அப்ப அங்கால டான்ஸ் ஹால் ஒன்று இருக்கு. அந்த டான்ஸ் ஹால்ல இருந்து ஒரு சவுண்ட் மியூசிக், என்ன பாட்டுன்னா ஆல் த வேர்ல்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் த சன்ரைஸ் என்ற ஒரு பாட்டு. அதாச்சும் வந்து இந்த முழு உலகமே ஒரு புதிய ஒரு சூரிய உதயத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்ற மியூசிக். To the audience, across the LA from us was the Paradise Dance Hall. On evenings in spring, the windows and doors were open and music came outdoors. And the அங்கட அலி அந்த லேன் வந்து எங்க ஒரு லேன்ல ஒரு பாரடைஸ் டான்ஸ் ஹால்ன்ற ஒரு ஹால் ஒன்று, டான்ஸ் ஒரு பார் ஒன்று இருக்குது. அது வந்து ஈவினிங் டைம்ஸ்ல, அதாவது வந்து இப்ப வசந்த கால ஈவினிங்கா இருக்கிறபடியா எல்லா வீடுகள் இந்த ஜன்னல்களும் கதவும் திறந்துதான் இருக்கும். சோ அதுல இருந்து மியூசிக் வந்து எல்லா வீடுகளுக்கும் கேட்கும். Sometimes the lights were turned out except for a large sphere that hung from the ceiling. அப்ப கூடுதலா பாத்தீங்கன்னா இந்த கதவும் ஜன்னலும் திறந்திருக்கிறபடியா லைட்ஸ் எல்லாமே டர்ன் அவுட் ஆகி தான் இருக்குது. ஆனா ஒரே ஒரு லைட்டை தவிர, அதாச்சும் வந்து சீலிங்ல போட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு அலங்கார விளக்கு உண்டு. அது It would turn slowly about and filter the dusk with delicate rainbow colors. இந்த அலங்கார விளக்குல இருந்து வர அந்த லைட் வந்து மாலை பொழுது இந்த இருளை வந்து மெல்ல மெல்லமா குறைக்கும். அதுல இருந்து ஒரு ரெயின்போ வானவில் போன்ற கலர்கள் அந்த லைட்ல இருந்து வெளியில வரும். Then the orchestra played a waltz or a tango, something that had a slow and sensuous rhythm. சோ அங்கால அந்த டான்ஸ் ஹால்ல இருந்து இருக்கிற இசைக்குழுவாக்கள் வந்து வால்ஸ், டேங்கோன்ற வித்தியாசமான மியூசிக்ஸ் வந்து பிளே பண்ணி கொண்டிருப்பாங்க. இந்த மியூசிக்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு மெதுவான ஒரு உணர்ச்சி பூர்வமான சில ரிதமுடைய மியூசிக்கா அமைஞ்சிருக்கும். Couples would come outside to the relative privacy of the LA. இந்த அலையில இந்த லேன்ல ஒரு தனிப்பட்ட ஒரு கொஞ்சம் மறைஞ்சு இருக்கக்கூடிய மாதிரி, தனியா இருக்கக்கூடிய மாதிரி இடங்களுக்கு கப்பிள்ஸ் எல்லாம் நிப்பாங்க. You could see them kissing behind aspits and telephone poles. So இந்த டெலிபோன் பூத்துக்கு பின்னுக்கு வேற ஆஸ்பிட்ஸ் அப்படி கொஞ்சம் மறைவான இடங்கள்ல இந்த கப்பிள்ஸ் வந்து கிஸ் பண்ணி கொண்டு இருப்பினாங்க. This was the compensations for lives that passed like mine, without any change or adventure. ஆடியன்ஸுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அதாச்சும் என்ன விஷயம்டா, தன்ன மாதிரி ஒரு சேஞ்ச் அவற்ற லைஃப்ல வந்து ஒரு சேஞ்சும் அட்வென்ச்சரும் இல்ல. சோ இந்த சேஞ்ச் அண்ட் அட்வென்ச்சர் இல்லாத தன் லைஃப்ல உள்ள ஆக்களுக்கு இப்படி கப்பிள்ஸ் வந்து வெளியில வந்து இப்படியான சீன்கள், இப்படியான காட்சிகளை பார்க்கறதே வந்து தங்களுக்கு ஒரு கம்பன்சேஷன் மாதிரி இருக்குது, ஒரு இழப்பீடு மாதிரி இருக்கு. Adventure and change were imminent in this year. சோ அவர் சொல்றாரு என்னன்னா, இந்த வருஷம் அண்மையில நிகழ போகுது, எனக்கு ஒரு அட்வென்ச்சர், ஒரு சாகசமும் மாற்றங்களும் இப்ப அண்மையில நிகழ போகுது இந்த வருஷம் அவர் சொல். They were waiting around the corner for all these kids. சோ இந்த சின்ன பிள்ளைகளுக்கு, இங்க உள்ள பிள்ளைகளுக்கு வந்து இந்த இப்படி இந்த விஷயம், அதாச்சும் வந்து இந்த நடக்க போற
சேஞ்சஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு மூலையிலையும் காத்து கொண்டிருக்குது. Suspended in the mist over Becher's garden, caught in the folds of Chamberlain's umbrella. ஸோ இந்த பர்ச் டெஸ்ட் கார்டன் என்ற இடம் வந்து முழுக்க ஒரு பனிமூட்டத்தால மறைக்கப்பட்டிருக்கு. இந்த பனிமூட்டங்கள் எல்லாம் சாம்பர்லைன்ஸ் அம்ப்ரெல்லான்ற மடிப்புகள்ல வந்து பிடிபட்டிருக்கின்றது. In Spain, there was John Chica, but here there was only hot swing music and liquor, dance halls, bars, and movies, and sex that hung in the gloom like a chandelier and flooded the world with deceptive rainbows. அப்ப இன் ஸ்பெயின் அவர் சொல்ற குவானிகா ஸ்பெயின் நாட்டுல வந்து குவானிகான்ற ஒரு ஒரு வார் மொனுமெண்ட் மாதிரி உண்டு. இது என்ன, இந்த குவானிகா என்னத்தை சிம்பலைஸ் பண்ணதுண்டா ஹாரர், அப்படி இல்லாட்டி போர்ல நடந்த குழப்பங்களை சிம்பலைஸ் பண்ற மாதிரி இந்த வேர்ட் அமைஞ்சிருக்குது. பட் தேர் வாஸ் ஆனா இங்க அவர் வாழ்ற இடத்துல எல்லா இடமும் கூத்தும் கும்மாளமும், தண்ணி அடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, பாஸ், மூவிஸ், தியேட்டர், செக்ஸ், இதுகள் தான் இந்த இடத்தை ஃபுல்லா சூழ்ந்து இருக்குது. அது எப்படின்னா இப்ப அலங்கார விளக்குல இருந்த ஒரு சாண்ட்லியர்ன்றது ஒரு பெரிய அலங்கார விளக்கு. இந்த அலங்கார விளக்குல இருந்து எப்படி வெளிச்சம் எல்லாம் வெளியில வருதோ அதே மாதிரி இந்த அவர் வாழ்ற இடத்துல இதுகள் தான் நடக்குது. பாட்டும், டான்ஸும், மியூசிக்ஸும், மூவிஸும், இப்படியான விஷயங்கள் தான் சுத்தி அவற்ற இடத்துல நடைபெறுது. ஆனா அவர் சொல்றார், all the world was waiting for bombardments. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த இடத்தை விட்டு மிச்ச இடங்கள் மிச்ச இடங்கள் எல்லாம் குண்டு வீச்சுக்கள், bombardments, பல குண்டு வீச்சுகளுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்குது, காத்து கொண்டிருக்கின்றது. Amanda turns from the picture and comes outside. சோ இந்த விஷயங்களை ஆடியன்ஸுக்கு அவர் நரேட் பண்ணி கொண்டிருக்கிறப்ப, டாம் நரேட் பண்ணி கொண்டிருக்கிறப்ப நாங்க பார்த்து பேக்ரவுண்ட்ல அமெண்டா வந்து அவங்களோட அப்பாண்ட அமெண்டாண்ட ஹஸ்பண்ட போட்டோவை பார்த்து கொண்டிருக்கிறா. இப்ப அவ வெளியில வந்து அமெண்டா ஒரு பெருமூச்சு ஒன்று விட்டுட்டு ஃபயர் எஸ்கேப் லேண்டிங் அ புவர் எக்ஸ்கியூஸ் ஃபார் அ போச். என்ன சொல்றாண்டா, ஒரு பெரிய போச், அதாவது ஒரு வாசல் படி இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இந்த ஒரு ஃபயர் எஸ்கேப் தான் எங்களுக்கு இருக்குது. இது ஒரு புவர் எக்ஸ்கியூஸ், இது ஒரு மோசமான சாக்கா இருக்கு. She spreads a newspaper on a step and sit down, gracefully and demurely, as if she were setting into a swing on a Mississippi veranda. ஸோ அவவும் ஒரு மிசிசிப்பி வெராண்டான்னு சொல்ற ஒரு கதிரை ஒன்றுல இருந்து கொண்டு வெராண்டால இருந்து கொண்டு ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்து கொண்டு அப்படியே டொம் வெளியில நிக்க டொம்கிட்ட கேட்கிறா, வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? The moon. Is there a moon this evening? It's rising over Garfinkel's delicates. So Amanda the கேட்டு, moona? So it is a little silver slipper of a moon. Have you made a wish on it yet? சோ அமெண்டா சொல்றா, இந்த ஈவினிங்ல உனக்கு மூன் தெரியுதான்னு கேட்டுட்டு அவர் சொல்றா. அப்ப அவர் சொல்ற டாம் சொல்ற, ஓ அங்க பாருங்க ஒரு இட்ஸ் ரைசிங் ஓவர், இப்பதான் அது ஸ்டார்ட் ஆயிருக்கு ரைஸ் பண்றதுக்கு சொன்ன உடனே அமெண்டா கேக்குறா, ஓகே ஹேவ் யூ, நீ அந்த மூனை பார்த்து எதுவும் விஷ் மேக் பண்ணியான்னு சொல்லி கேக்குறா. அப்ப திருப்பியும் கேக்குறா, ஓகே. அவர் டாம் சொன்ன உடனே அமெண்டா திருப்பி கேக்குறா, what did you wish for? That's a secret. அப்ப அமெண்டா கேட்கவும் டாம் சொல்றாரு, அது ஒரு ரகசியம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அமெண்டா கேக்குறா திருப்பி, a secret? Well, I won't tell mine either. I will be just as mysterious as you. I bet I can guess what your is. அப்ப அமெண்டா கேக்குறா, ஓகே நீ சீக்ரெட்டா, சரி ஓகே, நானும் அப்ப இந்த சீக்ரெட்டா சொல்ல மாட்டேன், அதையும் நானும் ஒரு மிஸ்டரியா வச்சுக்கொள்றேன் எனக்குள்ளன்னு சொல்ல. அப்ப டாம் சொல்றாரு, இல்ல நான் பெட் பண்றேன், எனக்கு தெரியும் நீங்க என்ன மனசுல நினைச்சிருப்பீங்கன்னு சொல்லி சொல்றேன். அப்ப அதுக்கு அமெண்டா கேக்குறா,
Is my head so transparent? You are not Sphinx. No, I don't have secrets. I will tell you what I wish for on the moon. Success and happiness for my precious children. I wish for that whenever there's a moon. And when there isn't a moon, I wish for it too. அப்ப அமெண்டா சொல்றா, எங்க ஏன் என் தலை என்ன அவ்வளவு டிரான்ஸ்பரண்டாவா இருக்கு, உன்னால எப்படி கெஸ் பண்ண முடியும்னு கேட்க, அப்ப டாம் சொல்றார் திருப்பி, நீ வந்து ஸ்பிங்ஸ் இல்ல, ஸ்பிங்ஸ்ன்றது வந்து ஒரு 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 என்னண்டா ஒரு சிங்கத்தின் ஒரு உடம்புல ஒரு பெண்ணுண்ட தலைய வச்ச மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்றுதான். அது பழைய ஐடல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா அது வந்து ஒரு ரியல் அனிமல் இல்ல. சோ அவர் அப்படி உங்களோட தலையொன்னும் டிரான்ஸ்பரண்ட் இல்ல என்று சொன்ன உடனே அப்ப அமெண்டா சொல்ற, சரி நான் ஒன்னும் சீக்ரெட் வச்சிருக்க மாட்டேன், நான் உனக்கு சொல்றேன் நான் என்னத்தை விஷ் பண்ணேன்னு சொல்லி போட்டு தான் சக்சஸுக்கும் ஹாப்பினஸ், தன் பிள்ளைகளுக்கான சக்சஸையும் ஹாப்பினஸையும் தான் விஷ் பண்றேன்னு சொல்றா. அது மூணு இருக்குதோ இல்ல மூணு இல்லாத நேரமோ என்ற விஷ் அது மட்டும்தான் என்று சொல்றா. அதுக்கு டாம் சொல்றாரு, I thought perhaps you wished for a gentleman caller. அப்ப அமெண்டா கேக்குறா, why do you say that? Don't you remember asking me fetch one? டாம் கேக்குறேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நீங்க ஒரு நாள் இப்படி தங்கச்சிக்காக ஜென்டில்மேன் காலரோல கேட்ட நீங்க தானே ஒரு காண்டு கேட்க. அப்ப அதுக்கு அமெண்டா சொல்றேன், I remember suggesting that it would be nice for your sister if you brought home some nice young man from the warehouse. I think that I have made that suggestion more than once. அதையும் சொல்லிக் கொள்றேன், நான் ஒருக்கா கேட்கல, அது உங்க தங்கச்சிக்காக ஜென்டில்மேன் காலர் கேட்டுனா தான் அதை நான் ஒருக்கா சொல்லல, நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன் சொல்லி சொல்றேன். அதுக்கு டாம் சொல்றாரு, yes you have made it repeatedly. அப்ப அமெண்டா சொல்லி இருக்கேன் தான், வெல் என்றா. We are going to have one. அமெண்டா உடனே கேட்கிறா, what? A gentleman caller. இப்ப the annunciation இதுதான் எங்கட அந்த சீன் அந்த டைட்டில் என்னடா தீமும் அனன்சியேஷன். அதாச்சும் வந்து எங்களுக்கு அந்த அறிவிப்பு கிடைச்சிட்டு அவர் வந்து ஜென்டில்மேன் காலர் என்ற ஒரு விஷயத்த கொண்டு வர. அப்ப இந்த அனன்சியேஷன் நடக்கிற நேரம் பின்னுக்கு பேக்ரவுண்ட்ல மியூசிக் வந்து செலிப்ரேஷன்ல பின்னுக்கு பிளே ஆகுது. அப்ப அமெண்டா அதை கேட்ட உடனே எழும்புறான். எழும்பிட்டு இப்ப ஸ்கிரீன் இந்த இமேஜ் வந்து ஒரு காலர், ஒரு ஜென்டில்மேன் காலர் பொக்கேயோட இருக்கிற மாதிரி தான் இமேஜ் இந்த பின் பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் இருக்குது. இப்ப அமெண்டா கேட்கிறா, you mean you have asked some nice young man to come over? Yes, I asked him to dinner. அமெண்டா திருப்பி சந்தோஷத்துல, you really did? I did. Amanda, you did? And did he accept? He did. Well, that's lovely. I thought that you would be pleased. It's definite, then? Very definite. So, very soon. Amanda சொல்றாரு, for heaven's sakes, stop putting on and tell me some things, will you? What things do you want me to tell you? நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறார் டாம். Amanda அதுக்கு சொல்றா, okay, I'd like to know when he is coming. அவர் எப்ப வரார்? He is coming tomorrow. அப்ப டாம் அப்படி சொன்னா திருப்பி கேக்குறா, tomorrow? Yes, tomorrow. அப்ப அமெண்டா சொல்றா, but Tom, Yes, mother. Tomorrow gives me no time. அவ சொல்றா, நாளைக்கு எனக்கு நேரமே இல்ல, அதுக்கடையில நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றேன். அதுக்கு டாம் சொல்றாரு, time for what? எதுக்கு நேரம் வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அமெண்டா சொல்றா, preparations, நான் தயார்படுத்தணும். Why didn't you phone me at once as you asked him the minute that he accepted? Then don't you see, I could have been getting ready. பாரு, நீ அப்பவே நீ எப்ப அவனுக்கு கேட்டனியோ அந்த டைமே தான் அவன் டின்னருக்கு அக்செப்ட் பண்ண டைமே எனக்கு கால் பண்ணி இருந்தீங்கன்னா நான் எவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கலாம். இப்ப பாரு, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, நான் எல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்றான். அதுக்கு டாம் சொல்றாரு, you don't have to make any fuss. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு தடுமாறி நிறைய செய்ய தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாரு. அமெண்டா சொல்றா, ஓ டாம்,
Tom, Tom, of course, I have to make a fuss. நான் கொஞ்சம் பதப்படப்பா தான் இருப்பேன். என்ன நீ நாளைக்கு வர விஷயத்தை இப்பயே சொன்னா ஒரு impatience ஒன்று இருக்கத்தான் செய்யும். I want things nice, not sloppy, not thrown together. எல்லாம் எனக்கு நீட்டா இருக்கணும். I will certainly have to do some fast thinking. Won't I? அதுக்கு டாம் சொல்றாரு, ஐ டோன்ட் see why why you have to think at all. அப்ப டொம்முக்கு வந்து இத பத்தி ஒரு கவலையும் இல்ல. அவர் காமா கேஷுவலா கூலா சொல்லி கொண்டு இருக்கிறாரு. அவர் வாரார், டின்னருக்கு வாரார். ஆனா அமெண்டாக்கு இது ஒரு பெரிய விஷயம். அப்ப அமெண்டா சொல்றா, Tom, you just don't know. We can't have a gentleman caller in a pigsty. அதாச்சும் வந்து pigstyன்றது வந்து பண்டி பட்டின்னு சொல்லலாம். சோ அது வந்து எவ்வளவு குப்பையா இருக்குன்ற அது எப்படி குப்பையா இருக்குமோ அத தண்ட வீட்டோட தண்ட அப்பார்ட்மெண்டோட கம்பேர் பண்றான். அதாச்சும் வந்து இப்படி ஒரு ஜென்டில்மேன் காலர் இப்படி குப்பையா இருக்கிற இடத்துக்குள்ள ஜென்டில்மேன் காலர் எப்படி கூப்பிடுறது? All my wedding silver has to be polished. The monogram table linen ought to be laundered. The windows have to be washed and fresh curtains put up. And how about clothes? We have to wear something, don't we? என்று சொல்லி அவ நிறைய விஷயங்கள் சொல்றா. தண்ட உடுப்பு எல்லாம் பாலிஷ் பண்ணணும், டேபிளுக்கு நல்ல லினன் போடணும், விண்டோஸுக்கு வடிவா கர்டன் போடணும், எல்லாம் நாங்க புது உடுப்பும் போட்டிருக்கணும் இல்லையா என்று சொல்லி மகன்டே கேட்கிறா. அதுக்கு டாம் சொல்றார், மதர், திஸ் பாய் இஸ் நோ ஒன் டு மேக் a fuss over. அப்ப அமெண்டா கேக்குறா, do you realize he's the first young man we have introduced to your sister? It's terrible, dreadful, disgraceful that poor little sister has never received a single gentleman caller. Tom, come inside. அப்ப சொல்றா, நீ என்ன இப்படி கதைக்கிற? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க உங்க தங்கச்சிக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வரனொண்ட கூட்டிட்டு வர போறேன். அப்ப அப்படி கூட்டிட்டு வர்றப்ப ஒரு ஒரு என்னன்னு சொல்ற நீட்டா எல்லாம் இருக்கணும். நீ என்னடாண்ட ஒரு பதப்படப்பும் இல்லாம ஒரு பயமும் இல்லாம இப்படி கதைச்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி டொம்ம வா உள்ள வா எவ்வளவு வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு டாம் கேக்குறார், வாட் ஃபார், எதற்காக? அப்ப அமெண்டா சொல்றா, ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். நான் உன்னோட சில கேள்விகள் கேட்கணும். If you are going to make such a fuss, I'll call it off. I'll tell him not to come. இப்படி நீங்க செஞ்சிட்டு இருந்தா நான் கால் பண்ணி அவரை வராதீங்கன்னு சொல்லிடுவேன் மாதிரி சொல்றாரு. அப்ப அமெண்டா உடனே, you certainly won't do anything of the kind. Nothing offends people worse than broken engagement. It simply means I'll have to work like a pug. We won't be brilliant, but we will pass inspection. Come on inside, sit down. Any particular place you would like me to sit? சோ அப்ப அம்மா சொல்றா, நீ ஏன் இப்படி எல்லாம் கதைச்சு கொண்டிருக்கிற? ஒரு பிள்ளைக்கு ஒரு நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டப்பட்டுட்டா அவக்கு அது ஒரு பெரிய ஒரு இழப்பா இருக்கும். இதெல்லாம் சின்ன விஷயம் இல்ல. இதுக்காக நான் எல்லாம் வடிவா ப்ரிப்பேர் பண்ணணும். நாங்க பிரில்லியண்டா இல்லாட்டியும் சரி வா போய் உள்ள போயிட்டு என்னென்ன எப்படி இருக்குன்றாச்சும் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம் என்று சொல்லி டொம்ம உள்ள கூப்பிடுறா. உள்ள கூப்பிட்டு இருண்டு சொன்ன உடனே டொம் கேக்குற, நான் வந்து எங்க இருக்கிறது, எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லி டொம் கேக்குறார். கேட்ட உடனே அமெண்டா சொல்றா, thank heavens I have got that new sofa. I'm also making payments on a floor lamp I'll have sent out and put the chintz covers on. They'll brighten things up. Of course, I'd hope to have these walls repapered. And அப்படியே வீட்டுக்கு தான் அது வேண்டி போட்டிருக்கேன், இது வேண்டி போட்டிருக்கேன், சோஃபா வேண்டி இருக்கிறேன், ஃப்ளோ லேம்ப் வேண்டி இருக்கிறேன். இப்ப அந்த ஃப்ளோ லேம்ப் எல்லாத்தையும் போட்டு லைட் பண்ண விட்டா நல்லா பிரைட்டா இருக்கும் எங்களோட இந்த ரூம் என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டு சொல்றா. இந்த வோல் இந்த சுவத்துக்கு நாங்க வடிவா பெயிண்ட் அடிச்சிருக்கலாம். ரீபேப்பர் இருந்தா அவங்க பேப்பரி டைப்ல எதுவும் ஸ்டிக் பண்ண போறோம் நம்ம தெரியல. சோ நாங்க பெயிண்ட்ன்ற மாதிரி மீனிங்ல எடுத்துக்கொள்ளுவோம். சோ செய்திருக்கலாம்னு எல்லாம் சொல்லி போட்டு பிறகு கேட்கிறா, சரி, வாட்ஸ் த யங் மேன்ஸ் நேம்? His name is O'Connor. That's of அப்ப அமெண்டா that's of course என்று சொல்லி போட்டு பிறகு மீன்ஸ் fish. Tomorrow is Friday. I'll have that salmon loaf with turkey's dressing. பட் எல்லாம் சொல்ற. அப்புறம் சாப்பாடை பற்றி கேட்கிறா. காய்கறி போட்டு திருப்பி கேட்கிறா, what does he do? He works at the warehouse. அப்ப அவ கேட்கிறா, அவர் என்ன செய்யறார்? வேர்ஹவுஸ்ல வேலை செய்யறாரா?
அப்ப டாம் கேக்குறாரோ அங்கதான் இல்லாட்டி எனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப அமெண்டா திருப்பி சொல்றா, டாம் he doesn't drink. Why do you ask me that? நீங்க எனக்கு அதை பத்தி கேக்குறீங்க இந்த மாதிரி கேக்குறாரு. அப்ப அமெண்டா சொல்றா, your father did. உங்களோட அப்பா தான் செய்தார். Don't get started on that. அவர் கோவம் அப்படியே சொல்றார், திரும்பியும் அதை பத்தி ஆரம்பிக்காதீங்கன்ற மாதிரி சொல்றார். அப்ப அமெண்டா சொல்றா, he does drink. then அப்ப அவ கேக்குறா, அப்ப அவனும் ஜிம்மும் அப்ப குடிப்பாரா? Not that I know of. அப்ப திருப்பி அமெண்டா சொல்றா, make sure, be certain, the last thing I want for my daughter is a boy who drinks. அவ சொல்றா, அப்ப நீ என்ன வடிவா ஷுவரா சொல்லிக்கோ, நீ நினைக்கிறியா நான் வந்து இந்த பிள்ளைக்கு ஒரு குடிகார ஒரு மருமகனை தான் கட்டி கொடுப்பேன்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு டாம் சொல்றாரு, aren't you being a little bit premature? Mr. O'Connor has not yet appeared on the scene. அவர் இன்னும் வரவே இல்லை, அதுக்கிடையில நீங்க இவ்வளோ அவரை பத்தி சொல்றீங்களேன்ற மாதிரி சொல்றாரு. அமெண்டா திருப்பி சொல்றா, but will tomorrow. ஓ ஆனா நாளைக்கு வருவார் தானே. to meet your sister, and what do I know about his character? உங்க சிஸ்டரை மீட் பண்ண வந்திருக்கிற வரப்போற, சோ அவர்கிட்ட கேரக்டரை பற்றி எனக்கு தெரியத்தானே வேணும். நத்திங், ஒன்றுமே எனக்கு தெரியாது. இன்றையும் சொல்றா அதே டைம்ல, all maids are better off than wives of drunkards. ஒரு குடிகாரனுக்கு ஒரு மனைவியா இருக்கிறத விட வீட்டு வேலை செய்து கொண்டு நல்லா இருக்கிறாங்க சொல்லி சொல்றா. அதுக்கு டாம் சொல்றார், ஓ மை காட். அப்ப அமெண்டா, பி ஸ்டில், சரி சரி நீ எங்கேயும் போ, அங்கேயே இட்டு பி ஸ்டில் என்று சொல்லி டாம் சொல்ற. Lots of fellows meets girls whom they don't marry. அப்ப அமெண்டாக்கு கோபம் வந்துட்டுது. என்னது இப்படி எவ்வளவோ எவ்வளவோ கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸ மேரி பண்ணாம இப்படி திரியிறாங்கன்னு சொன்னா இவக்கு கோபம் வந்துட்டு. அப்ப அமெண்டா உடனே சொல்றா டாம பார்த்து, ஓ டாக் சென்சிபிளி டாம் அண்ட் டோன்ட் பி சார்காஸ்டிக். இப்படி முரண்மாரா எல்லாம் கழிச்சு கொண்டு இருக்காத சொல்லி பேசுறா டாம பார்த்து. அப்படியெல்லாம் கழிச்சு கொண்டே கையில அவ ஒரு சீப்பை எடுத்துக்கொள்றா. Then Tom சொல்றாரு, what are you doing? அப்ப அமெண்டா சொல்றா, I am brushing that cow leg down. இந்த சுருட்ட முடி மாதிரி இருக்கிறத நான் சீவி கொண்டிருக்கிறேன். What is this young man's position at the warehouse என்று சொல்லி கேள்வி கேட்கிறா திருப்பி. This young man's position is that of a shipping clerk, mother. Sounds to me like a fairly responsible job. The sort of a job you would be in if you just had more get up. அதுக்குள்ளேயும் என்ன டொம்ம திருப்பி குறைச்சி அவ சொல்றா என்னன்னா, அந்த என்னது ஷிப்பிங் கிளாக்ன்ற வேலை நல்ல நல்ல சவுண்டிங் ஒரு கொஞ்சம் பெரிய வேலை மாதிரி தான் தெரியுது, ரெஸ்பான்சிபிளான ஜாப்பா இருக்கும் போல. ஆனாலும் நீயும் இந்த வேலையில இருந்திருக்கலாம், கொஞ்சம் நல்லா செய்திருந்தா, உன்ற படிப்புகள்லயோ ஒழுங்கா நடந்திருந்தா இப்படியான வேலைக்கு போயிருக்கலாம்னு சொல்லி சொல்றா. சொல்லி போட்டு பிறகு கேக்குறா, what is his salary? Have you any idea? சொல்லி கேக்குறா. அதுக்கு டாம் சொல்றாரு, I would just it to be approximately $85 a month. ஒரு மாதத்துக்கு $85 மாதிரி கிடைக்கும் சொல்றாரு. அப்ப அமெண்டா கேக்குறா, well not princely, அது கொஞ்சம் பெருசா எனக்கு தெரியல, பட் கண்டு இழுக்கிறப்ப உடனே டாம் சொல்றார், 20 more than I make. அப்ப அமெண்டா சொல்றா, yes, how well I know, but for a family man $85 a month is not much more than you can just get by on. Yes, but Mr. O'Connor is not a family man. So அப்ப அமெண்டா சொல்றா என்னண்டா, ஒரு ஃபேமிலி மேனுக்கு $85 காணுமான்னு தெரியலையே சொல்லவும். அப்ப டாம் சொல்றார், ஆனா ஓகானர் ஃபேமிலி மேன் இல்லதானே அப்படி சொல்லி சொல்றாரு. அப்ப அமெண்டா திருப்பி கேட்கிறா, he might be, mightn't he, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், sometime in the future, futureல வந்து ஃபேமிலி மேன் ஆகலாம் தானே. I see plans and previsions. அப்ப அமெண்டா திருப்பி சொல்றா, you are the only young man that I know of who ignores the fact that the future becomes the present the past, and the past turns into everlasting regret if you don't plan for it. அப்ப அமெண்டா சொல்றா, எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு ஆள் மட்டும்தான் இப்படி ஃபியூச்சரை பத்தி worry பண்ணாம
ஃபியூச்சர் தான் எங்களுக்கு பிறகு ஒரு நாளைக்கு நிகழ்காலமா வரும், எதிர்காலம் தான் ஒரு நாளைக்கு நிகழ்காலமா வரும். எங்களோட நிகழ்காலம் தான் பிறகு அது பாஸ்டா மாறும். இந்த பாஸ்ட் வந்து பிறகு எங்களுக்கு ஒரு எவர் லாஸ்டிங் ரிக்ரெட், எப்பயுமே அழியாத ஒரு சந்தோஷத்தை தரப்போகுது. நீ இதுகளை பற்றி பிளான் பண்ணாட்டி இது எல்லாத்தையும் உன்னால அனுபவிக்க முடியாத வகையில அமெண்டா சொல்றா டொம். Then Tom சொல்றாரு, I will think that over and see what I can make of it. பிறகு அமெண்டா சொல்றா, டோன்ட் பி சூப்பர்சீலியஸ் வித் யுவர் மதர். இப்படி என்னோட இப்படி அகந்தையெல்லாம் என்னோட கதைச்சு கொண்டு இருக்காத. டெல் மீ சம் மோர் அபவுட் திஸ். வாட் டு யூ கால் ஹிம்? James D. O'Connor. The D is for Delaney. அப்ப அமெண்டா ஓகே, கார்னரும் அப்ப சொல்ற அமெண்டா ஐரிஷ் ஆன் போத் சைட், ரெண்டு பக்க பேருமே ஐரிஷ் மாதிரி இருக்குது. ஓகே, கிரேஷியஸ் அண்ட் டசன்ட் ட்ரிங்க். திருப்பியும் கேட்கிறா, குடிக்க மாட்டானா? Shall I call him up and ask him right this minute? நான் இப்பவே அவருக்கு போன் எடுத்து கேட்க வேண்ட மாதிரி கொஞ்சம் கோவமா கேக்குறாரு. அப்ப அமெண்டா சொல்றா, the only way to find out about those things is to make discreet inquiries at the proper moment. When I was a girl in Blue Mountain and it was suspected that a young man drank the girl whose attentions he had been receiving, if any girl would sometimes speak to the minister of his church, or rather her father would, if her father was living, and sort of feel him out on the young man's character. That is the way such things are discreetly handled to keep a young woman from making a tragic mistake. So அவ சொல்றா, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இப்படி கேட்கறது இல்ல, அதுக்குண்டு ஒரு தன்மை இருக்கு. நாங்க வடிவா கேர்ஃபுல்லா அந்தந்த சரியான ஒரு இடங்கள்ல இருந்துதான் இதுகளை பற்றி விசாரிக்கணும் என்று சொல்லிக்கொண்டு தன் பழைய கதையை சொல்லுவேன். நான் ப்ளூ மவுண்டன்ல இருந்த டைம்ல இப்படித்தானே யாரும் யங் மேன் ட்ரிங்க் பண்றாங்க, ஆனா கேர்ள்ஸுக்கு அவர்கிட்ட பக்கம் அட்டென்ஷன் போகுதுண்டா உடனே என்ன அந்த கேர்ளோ இல்லாட்டி கேர்ள்ட அப்பா உயிரோட இருந்தா அந்த கேர்ள்ட அப்பா போயிட்டு அவர்கிட்டையும் விசாரிப்பாங்க. மினிஸ்டர் ஆஃபீஸ் அந்த அந்த அவர் இருக்கிற ஏரியா சர்ச்சின் பொறுப்பாளர்கிட்ட போயிட்டு அவரை பற்றி அவற்றை கேரக்டர்ஸை பற்றி கேட்பாங்க. இப்படித்தான் நாங்க இந்த விஷயங்களை வந்து டிஸ்க்ரீட்டா ஹேண்டில் பண்ணணும், அதாச்சும் வந்து கேர்ஃபுல்லாவும் ப்ரூடென்ட்டாவும் ஹேண்டில் பண்ணணும். அப்படி ஹேண்டில் பண்ணாதான் இந்த யங் உமன் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக், ஒரு ட்ராஜிக் மிஸ்டேக், ஒரு பிள்ளைகளை வந்து செய்யாம இருப்பாங்க என்று சொல்லி சொல்றா. அதுக்கு டாம் கேக்குறாரு, then how did you happen to make a tragic mistake? டொம் என்னது, சரி அப்ப எங்கட அப்பாவும் குடிகாரன் தானே, அப்ப நீ மட்டும் எப்படி இந்த மிஸ்டேக்க செய்ய இப்படி இவ்வளவு ப்ரிகாஷன்ஸ் இருந்தும் ஏன் உங்களோட லைஃப் மட்டும் இப்படி மிசரியா போயிட்டு இருந்து கேட்க, அப்ப அமெண்டா சொல்றா, that innocent look of your father's had everyone fooled. He smiled. The world was enchanted. No girl can do worse than put herself at the mercy of a handsome appearance. I hope that Mr. O'Connor is not too good looking. அப்ப அவ சொல்றா, அது எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட அப்பாண்ட அழகு, அதாச்சும் வந்து அவ்வளவு ஹேண்ட்ஸமாவும் அவர் சிரிச்சா அப்படியே உலகமே மயங்கிடும், அவ்வளவு வடிவான அவர். திருப்பி திருப்பி அவர் சொல்றான்னா அவர் ஹேண்ட்ஸம் லுக்கிங் பர்சன்ன்ற மாதிரி தான் அவங்களோட அப்பாவை போர்ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறா. அப்படியே கேட்கிறா, நான் நினைக்கிறேன் கோனர் வந்து இவ்வளவு வடிவா இருப்பாருன்னு நான் நினைக்கல என்று சொல்லி சொல்றா. Too good looking. He's covered with freckles and hasn't too much of nose. அப்ப சொல்றாரு, அவளை வடிவா எல்லாம் இருக்க மாட்டார் என்று சொல்லி போட்டா. அப்ப அமெண்டா சொல்றா, he is not right down homely though என்று சொல்லி கேட்கிறா திருப்பி. Not right down homely, just medium homely, I'd say. அமெண்டா சொல்றா, ஓகே, கேரக்டர்ஸ் what to look for in a man, ஒரு மேன்ல கேரக்டரை தான் உண்மையிலேயே பார்க்கணும் என்று சொல்லி சொல்றா. That's what அதுக்கு டாம் கேக்குறாரு, that's what I always said mother. நான் தான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொன்னனே அம்மான்னு சொல்றாரு. அமெண்டா திருப்பி சொல்ற, you have never said anything of the kind and I suspect you would never give it a thought. நீ இப்படி எல்லாம் சொன்னதில்ல என்று சொல்லி அவ சும்மா சொல்றா. Don't be so suspicious of me. என்ன சந்தேகத்துக்குரிய கேட்காதீங்க. அப்ப அதுக்கு அமெண்டா சொல்ற, at least I hope he's the type that's up and coming என்று சொல்றா.
அப்ப அமெண்டா கேக்குறா, என்னத்துக்காக நீ அப்படி நினைக்கிற? அவர் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல போற ஒரு ஆளுன்னு நீ எப்படி சொல்ற? வாட் ரீசன் ஹேவ் யூ டு திங்க் சோன்னு சொல்லி கேக்குறா. அப்ப இவ சிரிச்சு கொண்டு ஸ்ப்ளெண்டிட், வாட் டஸ் ஹி டு, ஐ மீன் ஸ்டடி என்று சொல்லிட்டு அவ சந்தோஷம். ஓகே சார், எங்க நைட் கோர்ஸுக்கு போறோம், நைட் ஸ்கூலுக்கு போறோம்னு அவருக்கு சந்தோஷத்துல அவ கேக்குறா. அப்ப என்ன அவர் படிக்கிறாரான்னு சொல்லி கேக்குறா. அப்ப அமெண்டா கேக்குறா, okay, then he has visions of being advanced in the world. Any young man who studies public speaking is aiming to have an executive job something, and radio engineering a thing for the future. Both of these facts are very illuminating. Those are the sort of things that a mother should know concerning any young man who comes to call on her daughter. Seriously or not? என்று சொல்லி டொமேட்டோ கேட்கிறா. வேமண்டா சொல்றா, கட்டாயம் இப்ப இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் என்ற ஒரு விஷயத்த படிக்கிற ஒருத்தனா இருந்தா அவனுக்கு இந்த உலகத்துல உள்ள அட்வான்ஸ்டான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு ஒரு விஷன், ஒரு குறிக்கோள் இருக்கும். அண்ட் அவன் கட்டாயம் எப்படியும் அவனுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல அவனுக்கு ஒரு ஜாப் ஒரு நாளைக்கு கிடைக்கும். பிறகு ரேடியோ இன்ஜினியரிங் கேள்வியா கேட்டு போட்டு சொல்றா, சரி ஃபியூச்சர்ல இது முக்கியமா இருக்கலாம். இந்த ரெண்டு விஷயமே பெரிய நல்ல விஷயமா இருக்குது. சோ இதெல்லாம் ஒரு எங்கட லோராக்கு டோட்டருக்கு நல்ல விஷயம் தான். இவர் இப்படி எல்லாம் செய்தா இவர லைஃப் நல்லா இருக்கும், ஏர்ன் பண்ணுவார், பார்த்து கொள்ளுவார், அப்ப சந்தோஷமான விஷயம் சொல்றார். டொம் சொல்றாரு, இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்கிறேன். என்னன்னு சொன்னா, லோராவை பத்தி நான் அவர்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. எங்களோட பிளானை பத்தி எல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ஜஸ்ட் டின்னருக்கு வாங்கின மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது மட்டும்தான் நான் அவரோட கதைச்சதுன்ற மாதிரி சொல்றேன். அப்ப அமெண்டாவோட, I bet it was. You are eloquent as an oyster. நீ கொஞ்சம் fluent ஆயிரு, oyster சிப்பி மாதிரி இப்படி fluent ஆயிருக்கிற. However, he will know about Laura when he gets here. எப்படி இருந்தாலும் லோராவை பற்றி இங்க வந்த உடனே அவருக்கு தெரிய வரும். When he sees how lovely and sweet and pretty she is, he will thank his lucky stars he was asked to dinner. அப்ப அவர் சொல்ற, நீ பாரு லோராவை பார்த்துட்டு அவர் தன்னை டின்னருக்கு கூப்பிட்டதுல அவர் ஒரு அவருக்கு இருக்கிற அந்த லக்கி ஸ்டாருக்கு தேங்க் பண்ண போறார். ஏண்டா தன் மகள் லோரா இவ்வளவு வடிவான, லவ்லியான, பிரிட்டியான, ஸ்வீட்டான கேர்ள் என்று சொல்லி சொல்லி டாமுக்கு சொல்றார். அதுக்கு அமெண்டா கேக்குறா, what do you mean? அதுக்கு டாம் சொல்றாரு, Laura seems all those things to you and me because she is ours and we love her. We don't even notice she is crippled anymore. அப்ப இப்படி கிரிப்பிள்டுன்ற வார்த்தை சொன்ன உடனே அமெண்டாக்கு கோவம் வந்துட்டு, don't say crippled, you know that I never allow that word to be used என்று சொல்லி பேசுறேன். அந்த வார்த்தை கிரிப்பிள்டுன்ற வார்த்தையே நான் உன்னை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். But first facts, mother sees and that's not all. அதுக்கு டாம் சொல்றாரு, நான் உண்மையே ஃபேஸ் பண்ணித்தான் அம்மா, sees and that's not all. எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றேன். அப்ப அமெண்டா கேக்குறா, what do you mean not all? not all என்றா என்ன நீ மீன் பண்றன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு டாம் சொல்றாரு, Laura is very different from other girls. அமெண்டா சொல்றா, I think the difference is all to her advantage. ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிற ஒரு அது சில வேளை அவளுக்கு அட்வான்டேஜாவே இருக்கலாம் என்று சொல்லி சொல்றா. அதுக்கு டாம் சொல்றாரு, not quite all, எல்லாம் இல்ல. In the eyes of other strangers, she is terribly sight and loose in a world of her own, and those things make her seem a little peculiar to people outside the house. அப்ப டாம்
சொல்றாரு என்னண்டா, எல்லாம்டா எல்லாம் இல்ல, சில பேருண்ட கண்ணுக்கு இல்லாட்டி தெரியாத ஆட்களுக்கு வந்து அவளை பார்த்தா ஏதோ டெரிபிளா ஓவரா வெக்கப்படுற மாதிரியும், அவளோட வேர்ல்டு வந்து தனி உலகமா இருக்கு, அவளோட உலகமே தனி உலகமா இருக்கிற மாதிரியும், அவள் வந்து கொஞ்சம் பெக்யூலியரா கொஞ்சம் வித்தியாசமான மத்த ஆக்களை பீப்புள் வெளியில உள்ள ஆக்களை விட இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேரக்டரா பெக்யூலியரா இருப்பான்னு சொல்லி சொல்லவும் அமெண்டாக்கு திருப்பி கோவம் வந்து சொல்றா, டோன்ட் சே பெக்யூலியர். அதுக்கு டாம் சொல்றாரு, ஃபேஸ் த ஃபேக்ட், சீஸ், நாங்க உண்மையே உணர்ந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. The dance hall music changes to a tango that has a minor and somewhat ominous tone. அப்ப இந்த டைம்ல வந்து என்னது பின்னுக்கு அங்க டான்ஸ் ஹால் இருந்து இப்ப எங்க இந்த டிராமா வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எப்பயுமே பிளே ஆகி கொண்டிருக்குது. ஏன்னா அங்க ஒரு டான்ஸ் ஹால் இருக்கு. அந்த டான்ஸ் ஹால்ல இருந்து வர சவுண்ட் வந்து இப்ப டேங்கோ சவுண்டுக்கு மாறுது. இந்த டேங்கோ சவுண்ட்ல வந்து எங்களுக்கு ஒரு சம்வட் ஒமினஸ் டோன் ஒன்று கிடைக்குது. அதாச்சும் வந்து சம்திங் கோயிங் டு ஹேப்பன் பேட்ன்ற மாதிரி வரப்போகுது. அப்ப அமெண்டா திருப்பி கேட்கிறா, இன் வாட் வே இஸ் ஷி பெக்யூலியர், மே ஆஸ்க் என்று சொல்லி டாம்கிட்ட கேட்கிறா. அதுக்கு டாம் சொல்றாரு, she lives in a world of her own, a world of little glass ornaments, mother. Gets up, Amanda remains holding breath, looking at him troubled. She placed old phonographs, records, and that's about all. He glanced at himself in a mirror and crosses to door. டாம் வந்து அவங்களோட அம்மாக்கு அமைதியா சொல்லிட்டு போற, அம்மா அவள் வந்து இந்த உலகத்துல இல்ல, அவள் தனி உலகத்துல இருக்கிறாள். இந்த சின்ன சின்ன கிளாஸ் ஓர்னமெண்ட்ஸோட இருக்கிறாள். வேற அவள் வந்து இந்த பழைய போனோகிராஃப் ரெக்கார்ட்ஸை வச்சுக்கொண்டு அதை வச்சுக்கொண்டுதான் எல்லாம் பிளே பண்ணி கொண்டிருக்கிறாள், அதுகளை வாசிச்சு கொண்டிருக்கிறாள். அப்ப இது சம்திங் ரோங்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் கண்ணாடியில தன்னையே தானே பார்த்து முறைச்சு பார்த்துட்டு முழுசி பார்த்துட்டு அவர் டோரை விட்டு வெளியில டோரு கிட்ட போறார். டோரு கிட்ட போன அமெண்டா ஷார்ப்லி சத்தமா, வேர் ஆர் யூ கோயிங் என்று சொல்லி கேட்கிறா. அதுக்கு டாம் சொல்றாரு, I am going to the அதுக்கு டாம் சொல்றாரு, I am going to the movies. Outdoor screen door. அப்ப அவர் சொல்லிட்டு போறாரு, என்னது, நான் தியேட்டருக்கு போறேன், மூவி பாக்குறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போக. அப்ப அமெண்டா சொல்றா, நாட் டு த மூவிஸ், எவ்ரி நைட் டு த மூவிஸ். என்ன இது ஒவ்வொரு இரவு நீ மூவிஸுக்கே போய் கொண்டிருக்கிற. அப்ப ஃபாலோஸ் குயிக்லி டு ஸ்கிரீன் டோர், அந்த டோரை ஃபாலோ பண்ணி போறா. அதாச்சும் வந்து டாம ஃபாலோ பண்ணி போறா. அப்ப ஐ டோன்ட் பிலீவ் யூ ஆல்வேஸ் கோ டு த மூவிஸ், நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ ஒவ்வொரு நாளும் என்ன படம் பார்க்கையா போற. அப்ப அப்ப அந்த டைம் அவ கத்தி கொண்டிருக்கிற டைமே he is gone. Amanda looks worriedly after him for a moment. Then vitality and optimism return, and she turns from the door, crossing to the portieres. அப்ப என்னது அப்படி அவர் மூவிக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு டாம். இவன் பின்னுக்கு போய் கத்துறா. பார்த்தா அங்க யாரு, டாம் இல்ல. டாம் இல்லைன்ற உடனே இவ கவலைப்பட்டுட்டு உள்ள வாரா. உள்ள வந்துட்டு லோரான்னு கூப்பிடுறா. Laura answer from kitchenette. Yes, mother. அமெண்டா திருப்பி, லெட் தோஸ் டிஷஸ் கோ அண்ட் கம் இன் ஃப்ரண்ட், அந்த அந்த தட்டுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஒருக்கா முன்னுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறா லோராவை. லோரா அப்பியர்ஸ் வித் டிஷ் டவல். அவ அந்த தட்டுகளை கழுவி கொண்டிருந்த டவல் எல்லாத்தையும் இருக்கு. அப்படித்தான் அந்த அந்த கெட்டப்லயே வாரா. வெளியில வந்ததும் அப்ப அமெண்டா சொல்றா லோராட்ட, லோரா கம் ஹியர் அண்ட் மேக் அ விஷ் ஆன் த மூன் என்று சொல்லி மூனை காட்டி லோராக்கு சொல்றோம். அதுக்கு லோரா கேக்குற, மூன் மூன். அமெண்டா சொல்றா, a little silver slipper of a moon, அங்க பேரு ஒரு சின்ன ஒரு இதோண்டு அந்த சின்ன தட்டோண்டு வெளியில வருது, இப்பதான் ஸ்டார்ட் ஆகி கொண்டு வருது. ஏன்னா மூணுடாவ இந்த இந்த டைம்ல எங்கடா மூணு சொல்லி அவ பார்த்து கொண்டிருக்க. அவ இப்பதான் இந்த ரைஸ் ஆகி வர மூணு அவ காட்டுறான். காட்டவும் அவ காட்டிக்கொண்டு அப்படியே கையால அவன் ஷோல்டர்ல வச்சு அந்த சைட் தான் இருக்கின்ற டோர், அந்த டர்ன்ஸ் அட் ஹர் அட் அன் ஆங்கிள் பை த டோர் சைடால அவ அந்த ஆங்கிள் காட்டி சொல்றான், நவ் டார்லிங் விஷ், இந்த இப்ப பார்த்துட்டு இப்ப நீ விஷ் பண்ணு
கேளு இந்த நிலாட்டன்னு சொல்லி சொல்றா. அதுக்கு லோரா கேக்குறா, வாட்ஸ் a lie wish for mother? நான் என்ன கேட்கணும் அம்மான்ற மாதிரி கேக்குறா. அப்ப அமெண்டாக்கு வந்து வாய்ஸ் அவன் வாய்ஸ் எல்லாம் இப்படி லோராக்கு என்ன விஷ் பண்றேன்னு கூட தெரியல. அப்ப அதை நினைச்சுக்கொண்டு அவக்கு ஒரு கொஞ்சம் அவன் வாய்ஸ் எல்லாம் ட்ரெம்பிளிங் ஒரு மாதிரி பத ஒரு நடுக்கத்தோட ஐ சடன்லி ஃபீலிங் வித் டியர்ஸ் அவனோட கண் முழுக்க கண்ணீரோட இருக்கிற அந்த லோராவை பார்த்து அப்ப பார்த்து அந்த அந்த இதோடயே லோராட்ட சொல்றா, நீ கேளு ஹாப்பினஸ் குட் ஃபார்ச்சூன் சொல்றேன் ஒரு சந்தோஷமும் நல்ல ஒரு சிறந்த ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கணும்னு சொல்லி நீ விஷ் பண்ணுன்னு சொல்லி சொல்றா. The violin rises and the stage beats out. ஸோ அந்த பேக்ரவுண்ட்ல திருப்பி அதே டான்ஸ் ஹால்ல இருந்து எங்களுக்கு இப்ப ஒரு சவுண்ட் மியூசிக் பிளே ஆகுது. வயலின் சவுண்ட் வயலின் மியூசிக் வந்து பெருசா ரைஸ் ஆகுது. அப்படியே அந்த ஸ்டேஜும் டிம் அவுட் ஆகுது. Scene 5 is over. Thank you.